ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகிஸ்தான் டூர் ஆஃப் ஜிம்பாவே செகண்ட் ஓடிய மேட்ச், அதுக்கான டீப் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓடிய மேட்சுக்கான டீம்ன்றது கொடுத்துருப்போம், அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். பட் வீடியோ அனலைஸ்ன்றது கொடுக்கல. செகண்ட் ஓடிய மேட்சுக்கு பாகிஸ்தான் விஸ் ஜிம்பாவேக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். காரணம் என்னென்னா, கிராண்ட் லீக்கில் க்ளோஸாக போகலாம், ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும். இன்னொன்று, மோஸ்ட்லி மறுபடியும் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஒன்சைட் டீமாக வந்து செட் பண்ணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தா ஜிம்பாவேயோட பிளேயர்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டும் கூட அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் இருக்குது. மேட்ச் க்ளோஸாக போகலாம், இல்லை ஜிம்பாவே ஜெயிக்கலாம். பாகிஸ்தான் ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். பாகிஸ்தானோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆட வைக்கிறாங்க. அவங்களோட பார்ட் டைம் பவுலர்ஸை மெயின் பவுலர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஓடிய மேட்ச் 26 நவம்பர் 1 PM ஸ்டார்ட் ஆகுது. குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜிம்பாவேல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட் ஓடிய மேட்ச் எங்கே நடந்துச்சோ அதே இடத்துல தான் செகண்ட் ஓடிய மேட்சுமே நடத்துகிறாங்க. பிச்சை பொறுத்தவரையே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டஃப் சுச்சுவேஷன் பிச்சாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, தொடர்ந்து மழை விழுகுது. ஸோ லாஸ்ட் மேட்சுமே மழையினால் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் பவுலர்ஸுக்கு தான் அதிகமான ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். ஸோ பவுலிங்கு ஃபேவராகவே நம்ம டீமை செட் பண்ணுறது பெட்ரு. தொடர்ச்சியாக மழை இருக்கிறதுனால பேட்டர்ஸுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா இந்த சைடு குவாலிட்டியான அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க, முஜார்பானி, நகாராவுன்னு. சேம் அந்த சைட்லேயுமே ஸ்பின்னு, அதுக்கப்புறம் மீடியம் பேஸ்ன்னு மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஹாரிஸ் ரஃபுக்கு இந்த மாதிரி பிச்சில் வந்து 5 விக்கெட் 6 விக்கெட் கிடைக்காது. ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸை நம்பி போடக்கூடிய ஒரு பவுலர், ஸ்விங்கை நம்பி போகக்கூடிய பவுலர் இல்லை. இந்த மாதிரி விக்கெட்ஸில் சாயின்ஸ் ஆஃப்ரெடி இருந்தார்னா அவர் 4 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸில். ஹாரிஸ் ரஃபுக்கு ஆஸ்திரேலியன் பிச் மாதிரி இருக்கக்கூடிய பிச்சஸில் தான் செம்மையாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேக்கான ஏலம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பிளேயர் ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. இதில் ரிஷப் பந்த் 27, ஸ்ரேயாஸ் ஐயர் 26 கோடி, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் 23. இது வந்து என்னை பொறுத்தவரையும் இது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு மாதிரி தான் தெரியுது. ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிஷப் பந்துக்கு அந்தளவுக்கு இவங்க ஒர்த்தா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் ஏழத்தை பொறுத்தவரைய லக்குன்றது தான் வந்து முக்கியம். ஜாஸ் பட்லர் வெறும் 15 கோடி தான். அவரோட பவுண்ட்ஸ் கணக்குப்படி பார்த்தோம்னா இங்கிலாந்து மணிப்படி பார்த்தா கம்மியாக தான் வரும் அவருக்கு 15 கோடின்றது. இப்போ ஒருத்தனை ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் அவங்க 3 பேத்துக்கு தான் வந்து சரியான ஒரு அமௌண்ட்டுன்றது கிடச்சிருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப குவாலிட்டி, அவர் 18 கோடி நம்ம வந்து ஏற்றுக்கலாம். சகல் 18 கோடியுமே நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்தியன் டீமில் அவருக்கு வாய்ப்பு இல்லை. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் சகல் 3 பேருமே இந்தியன் டீமில் கிடையாது, T20 டீம்லேயும். ஆனால் அவங்க தான் அதிகமான ஏலம் போயிருக்காங்க. அப்போ இது எங்கே போகும் அப்படின்னா, இந்தியன் டீம் ப்ளே பண்ணாட்டி பரவாயில்ல, IPL ப்ளே பண்ணால் போதுன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு கிரிக்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கெலாம் உதவுன்றது தெரியல. பட் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு இந்தியன் டீம்லேயே ப்ளே பண்ணாமல் T20 டீம்லேயே தகுதி இல்லைன்னு நீக்கப்பட்ட பிளேயர்ஸுக்கு வந்து IPL இவ்வளோ அமௌண்ட்டுன்றது கொடுக்குறாங்க. சேம் KL ராகுல் 14 கோடி, சிராஜ் 12 கோடி. அடுத்து பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க்கு போன டைமோட அந்த டைம் சரியான வந்து குறைஞ்சிருக்காரு. அவரோட ஆஸ்திரேலியன் மணிப்படி அவருக்கு அது கம்மி தான். ரபாடா, நெக்ஸ்ட்டு முகமது ஷமி, லியாம் லிவிங்ஸ்டனுக்குலாம் ரொம்ப கம்மி தான். ஒர்த்தபுள் பிளேயர், ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருந்த பிளேயரு. டேவிட் மில்லர் ஃபார்ம்லேயே இல்லை, பட் அவரை வந்து எடுத்திருக்காங்க. இதான் வந்து அதிகபட்ச ஏலம். பார்க்கலாம் 2வது நாளில் என்ன ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்ச கிரவுண்டு அதே கிரவுண்டு தான். ஜிம்பாவே 205 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. உங்கள் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ் வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைடு போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான் அட்ரஸ்ஸு. பார்த்துட்டு அதில் ஒரு ஷாக்கிங்கானது என்னென்னா,
ரிச்சர்ட் நகாராவ் தான் வந்து ஹையஸ்ட்டு ரன் கெட்டரு. 48 ரன் ஸ்கோர் பண்ணார். சூப்பராக ஆடினார். அவரோட ஹைட்டை பயன்படுத்தி பாலுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ஆடினார். அதேமாதிரி சிக்கந்தர் ராசா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸு 39 ரன்னு ப்ளஸ் 2 விக்கெட்டு. ஓடியில் இதுக்கு மேலே ஒரு சேஃபான ஆப்ஷன் நமக்கு தேவையே இல்லை. இன்னுமே ஓவர் போட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆல் அவுட் ஆகிருப்பாங்க பாகிஸ்தான். சிக்கந்தர் ராசா 4-5 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அருமையாக இருந்திருக்கும். சேம் இங்கே ஃபைசல் அக்ரம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் டெலகிராம்லேயே, குல்தீப் யாதவ் ஸ்டைலில் போடக்கூடிய சைனாமன் பவுலர் அப்படின்னு. அதேமாதிரி சல்மான் அலி ஆஹா பார்ட் டைம் பவுலர் 3 விக்கெட்டு. ஹாரிஸ் ஷெஃபுக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் 7 ஓவர் பவுல் பண்ணி. முஜார்பானி 2 விக்கெட்டு. சான் வில்லியம்ஸ் 2 விக்கெட்டு. கம்ரான் குலாம் பயங்கரமாக ஸோ பாபர் அசாம் ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. பட் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு தான் ஆறாரு. முகமது ரிஸ்வானு, அடுத்து ஷாம் அய்யூப். ஷாம் அய்யூபுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறப்போ அதை வந்து பயன்படுத்தி அடிப்பார். ஸ்லோ விக்கெட்ஸில் அவருமே அடிக்க கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஓவரால் நம்ம பவுலிங் பேஸில் கேப்டன் கேப்டன் கொடுக்கணும்னா பவுலர்ஸ்குள்ளே யாருக்கு வேணால் நம்ம வந்து கேப்டன் கேப்டன்றது கொடுத்துக்கலாம். பேட்டர்ஸில் விக்கெட் கீப்பிங்கோ இல்லை ஒரு பவுலிங் ஆப்ஷனோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம கொஞ்சம் யோசிச்சு போகிறது வந்து பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ மை ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிடிஎஸ் ஃப்ரீ, அதேமாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. கன்சிஸ்டண்ட்டாக வின்னிங்கிறது கிடைக்கும். 2 நிமிஷம் உங்களுக்கு கபடியில் எக்ஸ்ட்ரா டைமுமே கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா டைமை பயன்படுத்தி நீங்கள் கபடியில் ஆன் டைமில் கூட அந்த 2 நிமிஷத்தில் உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சில பிளேயரை மாற்றி போட்டிங்கன்னா வின் பண்ணலாம். நான் தொடர்ச்சி அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு கொடுக்குறது இல்லை கபடி. காரணம்னா அந்த 2 நிமிஷத்தை பயன்படுத்தி நான் ஒரு 6 பிளேயர் வரையும் கரெக்டாக கெஸ் பண்ணிடுவேன். ஒரே ஒரு பிளேயர் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 ரைட்லேயே வந்து கெஸ் பண்ணலாம். அதை வச்சு தான் வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணி கேப்டன்லாம் மாற்றி கொடுத்து ப்ளே பண்ணுறதுனா உங்களுக்கு கொடுக்க முடியல. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்கன்ட்ரஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி ஓடிஏ ஃபார்மெட்டில் ஜிம்பாப்வேவும் பாகிஸ்தான் ஆடினது 2020 ஆடினாங்க. இப்போ நிறையா பிளேயர்ஸ் வந்து கிடையாது. இது பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஓடிஏ மேட்ச்சு. நமக்கு இதுலேருந்து பார்த்தாலே சேஃப் ஆப்ஷன்ஸ் வந்து சிக்கந்தர் ராசா, அதுக்கப்புறம் சான் வில்லியம்ஸு, சேம் இங்கே சல்மான் ஆகா, இவங்கெல்லாம் வந்து ஒருத்தப்பல தெரியுவாங்க. பட் இந்த பிச்சுக்கு எப்படி நம்ம எடுக்கணுன்றது இருக்கும். அதையும் வந்து நம்ம பார்ப்போம். ஃபைனலாக இவங்க ஆடின போன மேட்ச்சுக்கு முன்னாடி ஆடின 3 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை எடுத்திருக்கேன். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர், பயங்கரமான ஒரு பிளேயராக இருந்தவர் ஹாரிஸ் சோஹேல். பட் அதுக்கப்புறம் அவர் இருக்க இடமே தெரியாமல் போச்சு. கிரிக்கெட்டே இப்போ ஆடுறாரா அப்படின்ற நிலைமையில் இருக்குது. இமாமுல்லாக்கும் இல்லை. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது முஜார்பானி. தொடர்ச்சியாக முஜார்பானி பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பிஎஸ்எல்லில் போய் ஆடின ஒரு பிளேயர் தான் முஜார்பானி. அதை இப்போயுமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார். வஹாப் ரியாஸு, சயின்ஸ் ஆஃப்ரெடி விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இது எல்லாமே ராவல்பிண்டியில் நடந்தது பாகிஸ்தானில். முஜார்பானி 5 விக்கெட்டு, முஜார்பானி 2 விக்கெட்டு. அதேமாதிரி ஓவரால் வந்து 7 விக்கெட். சிக்கந்தர் ராசா, சான் வில்லியம்ஸ் ஒரு விக்கெட்டு. அதேமாதிரி இங்கே நகாரா வந்து 2 விக்கெட், சிக்கந்தர் ராசா 1 விக்கெட். சான் வில்லியம்ஸு 118, சிக்கந்தர் ராசா 45, இங்கே சான் வில்லியம்ஸ் 75. ஸோ ஓவரால் இந்த பழைய 2020 ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஹெட் ஆவரேஜ்ன்றது கிடச்சிரும். சான் வில்லியம்ஸ், சிக்கந்தர் ராசா, முஜார்பானி இந்த 3 பேர் தான் வந்து ஸ்டார் பிளேயர்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. அதேமாதிரி அந்த சைடில் உங்களுக்கு ஸ்டார் பிளேயராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா சயின்ஸ் ஆஃப்ரெடி, பாபர் அசாம், அவங்க 2 பேருமே இல்லை. அப்போ இதிலே ஈக்குவலாக வந்து நமக்கு டீம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸாக நம்ம கேப்டன் கொடுத்தாலே இந்த மேட்சை க்ளோஸாக நம்ம கிராண்ட் லீக் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். கம்பி, ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ரு. கம்பியை பொறுத்தவரைய ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நல்லாவே ஹெல்ப் கிடச்சிச்சு. இவங்க அந்தளவுக்கு ஸ்விங் பண்ணி விக்கெட்ன்றது எடுக்கலை. இங்கே நகாராவ், முஜார்பானி எப்படி ஃபஸ்ட் ஸ்பெல் பவுல் பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்கே பவுல் பண்ண ஆட்கள் இல்லை. ஜமால் உங்களுக்கு வந்து ஜமால் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இப்போ பாகிஸ்தானில் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணப்போ ஒரு சீசனில் வந்து கொடுத்தார் டெஸ்ட் மேட்சஸில். அங்கே வந்து பேஸ் அண்ட் பவுன்ஸு அந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பவுல் பண்ணார். இந்த விக்கெட்டுக்கு இவருக்கு செட் ஆகலை. அதே மாதிரி தான் ஹாரிஸ் ஷெஃப்க்கும் அதிகமான பேஸில் போடுறாங்க. பட் டெக்னிக்கல் பவுலிங்கிறது இல்லை. மேபி தஹானின்னு ஒரு பிளேயரை பெஞ்சில் வச்சுருக்காங்க, அவரை கொண்டு வராங்களான்றதை பார்க்கணும். பட் ஹசேனியும் ஓரளவுக்கு வேகம் போட்டாலும் கொஞ்சம் பாலை மூவ் பண்ணுவார். ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு தான். மினிமம் 50 பாயிண்ட் எடுக்க வாய்ப்புகள்ன்றது இருக்கும், நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்தான் வந்து ஃபைசல் அக்ரம், சைனாமேன். இந்த கிரவுண்டுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு பவுலரு. கண்டிப்பாக 2லேருந்து ஒரு 3 விக்கெட் தொடர்ச்சி எடுக்கவே வாய்ப்புகள் இருக்கும். ஹாரிஸ் ஷெஃப் 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை 2 விக்கெட் எடுக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணதுனால அவரோட லாஜிக் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறவங்க ஹாரிஸ் ஷெஃப் கம்மியான ஓவர்ஸ் பவுல் பண்ணி
கம்மியான விக்கெட்ஸ் எடுப்பார். அதே ஹாரிஸ் ஷெஃப் வந்து செகண்ட் போல் பண்ணுறப்ப அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாருன்ற மாதிரி தான் அவரோட ஸ்டாட்ஸே வந்து சொல்லுது. செகண்ட் போல் பண்ணாங்கன்னா கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஹஸ்புல்லா கான், இர்ஃபான் கான்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. பட் எந்த மேட்ச்லையுமே சரியாக ஆடுறது இல்லை. ஆஹா சல்மான் பேட்டிங்லாம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஏதோ தூக்கி போட்டு பவுலிங்கில் விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு. அது காரணம் என்னென்னா, இங்கே மறுமணி, அடுத்தா வந்து எர்வின், வில்லியம்ஸு 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ். தொடர்ச்சியாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ ஆஃப் ஸ்பின்னாக இவரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஐயூபும் பவுல் பண்ணலாம். பட் அவர் குறைவான ஓவர்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆகா சல்மானுக்கு தான் அதிகமான ஓவர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதை வந்து பயன்படுத்திக்கிறாரு. கம்ரான் குலாம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு பெரிய பேட்டர், பெரிய பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இப்போ வரைய கொடுக்கல. மேபி ஒரு ட்ரிம் கார்டு பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் விக்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பேட்டிங் சப்போர்ட் கிடைக்குன்ற மாதிரி நம்ம டீம்ன்றதை செட் பண்ணால் அப்துல்லா ஷஃபிக்கும் அதுக்கப்புறம் ஷஹீபு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட கம்ரான் குலாமையும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக. ஏன்னா இப்போ எல்லாரோட பார்வை எப்படி இருக்குன்னா, டாப்பில் இவங்க 3 பேருமே ஃப்ளாப்பு, மறுபடியும் ஃப்ளாப் ஆகுன்ற கான்செப்ட் போவாங்க. மேபி விக்கெட் ஸ்லோவாக இருந்து ரெயின் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அதேமாதிரி நடக்க வாய்ப்புகள் அதிகம். இல்லை சேம் கிரவுண்டு, பக்கத்து விக்கெட்டு, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஐயூப் நல்லா ஆடுவார். அதேமாதிரி அப்துல்லா ஷஃபிக்கும் டீசெண்டாக ஆட வாய்ப்புகள்ன்றது இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்லாம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பட் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் உங்களுக்கு ரிஸ்வான் தான். 5 கேட்ச் பிடிக்கிறாரு, இல்லை 2 ஸ்டம்பிட் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. பேட்டிங் வந்தாலும் ரொட்டேட் பண்ணி 30 ரன் அடிச்சிடுறாரு. அடுத்ததாக உங்களுக்கு இதே சைடில் ஹாரிஸ் ஷெஃப் யூனிவர்சல் கேப்டன் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. மேபி செகண்ட் போல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தா முகமது ஹசானே டீசெண்டான ஒரு ஆப்ஷன் தான். இந்த மாதிரி விக்கெட்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயரு ட்ரை பண்ணலாம். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸாக இந்த சைடு 3 பேர்த்த பார்க்கலாம். ஓவரால் சேஃப் ஆப்ஷன் பார்த்தோம்னா சிக்கந்தர் ராசாவும் சான் வில்லியம்ஸ் தான் வந்து ஓவரால் சேஃப் ஆப்ஷன்ஸ். 3வது ஆப்ஷனாக நம்ம ரிஸ்வான் எடுத்துக்கலாம். அந்த 3 பேர் வந்து சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். எக்ஸ்ட்ரா நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணால் ஹாரிஸ் ஷெஃப், அதுக்கப்புறமா வந்து ஃபைசல் அக்ரம், முசார்பானி, நஹாராவ் இந்த மாதிரி பிளேயர்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம் கார்டு டிஃபரன்ஷியலாக ட்ரை பண்ணால் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் கம்ரான் குலாமும் இங்கே எர்வினையும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை மறுபடியும் பவுலிங் ட்ராக்காக தான் இருக்கும் அப்படின்னா மேபி ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மவுட்டா, அடுத்து பார்த்தோம்னா ஹவுண்டு, ஸோ இவங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ஒரு ஹை ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மாற்றி வந்து பிளேயர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ கம்ரான் குலாமை மட்டும் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். சேஃப் கேப்டனில் வில்லியம்ஸு, சிக்கந்தர் ராசா, அதே மாதிரி இங்கே ரிஸ்வானு. டிஃபரன்ஷியல் கேப்டனில் ஐயூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது ஓரளவுக்கு டீசன்ட் ஆப்ஷன். நஹாராவ், முஜார்பானி, அடுத்ததான் இங்கே ஹாரிஸ் ஷெஃப், ஃபைசல் அக்ரம், இவங்க தான் வந்து பெட்டர் சாய்ஸ். ரொம்ப டாப் பிக் பண்ணப்பட்ட பவுலர்ஸ் விக்கெட் எடுக்க மாட்டாங்க, லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. ஹை ரிஸ்க் கிராண்ட் லீக் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் குவாண்டோ, அடுத்ததான் வந்து இங்கே ஃபைசல் அக்ரம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். பென்னிட்டு ஓவருன்றது பெரிய ஒரு வீஸ் வரான்னு தெரியல. ஸோ ஓடிஐ ஃபார்மெட் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு இப்போ தான் வந்து அவர் யூஸ் பண்ணுறாங்க ஓடியில், அதையும் பார்க்கணும். டாப்பில் விக்கெட் கீப்பிங் செக்ஷன்ஸில் மறுமணி ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். விக்கெட் கீப்பிங்லேயே பாயிண்ட்ஸ் எடுத்தார். தேவைப்பட்டால் நீங்கள் 2 விக்கெட் கீப்பர் வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. ஸ்லோ ட்ராக்காக இருக்குது, பேட்டிங் ஃபேவர் இல்லை, பவுலர்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா 2 விக்கெட் கீப்பரையுமே எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். டீம் வைஸ் பார்த்தோம்னா இது ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் டீசென்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ஐயூப், அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஷெஃப் வந்து கேப்டன்ஸ் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி வில்லியம்ஸு, அதுக்கப்புறமா சிக்கந்தர் ராசா, இங்கே ரிஸ்வான்னு போவாங்க. சப்போஸ் இந்த 3 பேர்த்துக்குள்ளேயே மேட்ச் முடியும்னா ரிஸ்வான் தேவையில்லைன்ற கான்செப்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கம்ரான் குலாமை ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஹசானி, ஃபைசல் அக்ரம், முசார்பானி, இங்கே கவுண்டு. ஸோ ஒண்டோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு நஹாராவுக்கு பதிலாக எடுத்திருக்கேன். நான் நஹாராவும் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னா அடுத்த மேட்ச் எடுத்துருவார். பட் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இருக்கட்டும் எடுத்திருக்கேன். கேப்டனே இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K ஃபேண்டசி ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ப்ரோ கபடியெல்லாம் லாஜிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் வின்னுன்றது கிடைக்கும். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ சிக்கந்தர் ராசா, வில்லியம்ஸு, ஆகா சல்மான், ஜமால், அடுத்த நஹாராவ், முஜார்பானி, ஹாரிஸ் ஷெஃப், ஹசானி, ஃபைசல் அக்ரம், ஐயூப், அடுத்ததாக ரிஸ்வான். ஸோ ஆன் டைமில் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மழை விழுந்திருக்கா, பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு அதை கொஞ்சம் பார்த்துட்டு உங்கள் டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. இல்லை நல்ல சன்ஷைன் பயங்கரமான பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஐயூப், அதுக்கப்புறம் கம்ரான் குலாம், அப்துல்லா ஷஃபிக் நல்லா ஆடுவாங்க. அதுமாதிரி இவங்க சைட்லேயுமே டாப் ஆர்டரில் மறுமணி, நெக்ஸ்ட்டு பென்னெட்டு, இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அதையும் நம்ம ஆன் டைம் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து 3 மேட்ச் WBBL இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு, அப்புறம் வந்து பிக் பேஷ் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரையும் நம்ம ப்ரோ கபடி தான் ப்ளே பண்ணணும். ஓன் டீம்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள். நான் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ கபடி கூட டீம்ன்றது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கரெக்டான டெலகிராம் மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க். உங்கள் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போடுறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைடு போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான் அட்ரஸ்ஸு, பார்த்துட்டு